சித்திரகுப்தன் யமனுடைய கணக்கு பிள்ளை. நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை கணக்கு எழுதுறவர் அவர்தான். சித்திரை மாதம் பௌர்ணமி அன்றைக்கு தோன்றினார். ஒரு நாள் அவர் கடவுள்கிட்ட, எல்லா மனுஷங்களுமே பாவம் பண்றாங்க தான், ஆனா அதுல நிறைய பேரு அறியாம தான் பண்றாங்க, இதை நாம மன்னிக்க கூடாதா அப்படின்னு கேட்டாராம். அதனால யார் ஒருவர் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு சித்திரகுப்தரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய பாவம் குறையும் என்று ஒரு வரம் கொடுக்கப்பட்டது. வருகிற சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி இரவு 9:50க்கு பௌர்ணமி தொடங்குது. மறுநாள் மே 1 இரவு 11 மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்கு. இந்த நேரத்துல சித்திரகுப்தரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். சித்திரகுப்தர் படம் வச்சு அல்லது கலசம் வச்சு நாம வழிபாடு பண்ணலாம். முக்கியமா நாம நம்முடைய பூஜையில் சொல்ல வேண்டிய விஷயம், நாங்கள் செய்த கடுகளவு புண்ணியத்தை மலையளவு புண்ணியமாகவும், நாங்கள் செய்த மலையளவு பாவத்தை கடுகளவு பாவமாகவும் மாற்றி எழுதுவாய் அப்படின்னு வேண்டணும். விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் உப்பு, பசும்பால், பசுந்தயிர் இவற்றை